Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி எம்ஃபசிஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். செகண்ட் வந்து மேண்டு இன்ஜினியரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு நிறுவனத்துலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ எம்ஃபசிஸ் அண்ட் மேண்டு இன்ஜினியரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி எம்ஃபசிஸ் ரிக்வயர்மெண்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெக்னிக்கல் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்ற ரோலுக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனி கிராஜுவேட்ஸ் நீங்கள் யூஜி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரோல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது இந்த ஜாபுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெக்னிக்கல் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்றதுனால ஸோ அண்டர் கிராஜுவேட் ஆர் கிராஜுவேட் வித் எக்ஸலண்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் அண்ட் ஹிந்தி தெரிஞ்சாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ குட் நாலேஜ் ஆன் ஹார்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க்கிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஹார்ட்வேர் அண்ட் ஓஎஸில் வந்து நாலேஜ் இருக்கணும். விண்டோஸ் ஆர் லினக்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அண்ட் நெட்வொர்க்கிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் 24/7 என்விரான்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஷிஃப்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ ரொட்டேஷனல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த ஷிஃப்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் வித் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அண்ட் வீக்லி ஆஃப்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்கில்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப் வந்து பார்த்தா ஒரு சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற மாதிரி தான். ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னா ஸோ சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ஒரு காம்படென்சியில் தான் வரும். ஸோ ப்ரைமரி ஸ்கில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெக்னிக்கல் ட்ரபிள் ஷூட்டிங் L1 சப்போர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ L1 சப்போர்ட்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட், அதாவது இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸ் டெஸ்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் அப்படின்றது பெங்களூர் லொக்கேஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பெங்களூர் லொக்கேஷனில் எம்ஃபசிஸ் அப்படின்ற கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஈஸியாகவே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ப்ரொஃபைலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா மேண்டு இன்ஜினியரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலேருந்து ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்கலாம். இதுக்கு ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிசைடு கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரையில் எனி கிராஜுவேட் டிகிரி இன் ஃபீல்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதை பற்றின நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இந்த ஃபீல்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் ப்ரிஃபர்ட், அதாவது இது வந்து மேண்டட்டரி கிடையாது. ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து செகண்டரியாக அவங்க வந்து பார்த்தா எடுத்துப்பாங்க. பட் ப்ரிஃபரபிளி நீங்கள் வந்து யூஜி படிச்சிருந்தாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ 2 to 3 years ஆஃப் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃப்ரெஷர் வுட் பி ப்ரிஃபரபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் வந்து பார்த்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் வந்து ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ப்ரியாரிட்டி அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ செகண்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெஷர் அப்படின்றத எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில்ஸ் அண்டு காம்படன்சிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்டர்மீடியட் கம்ப்யூட்டர் ஸ்கில் இன் MS ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிலிட்டி டு ஒர்க் அண்டர் ப்ரெஷர் அண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட் டைமிங்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எபிலிட்டியாக இருக்கணும். எபிலிட்டி டு மெயின்டைன் குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லொக்கேஷன் அப்படின்றது சென்னை லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களோட சிவியை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து இமெயில் ஐடியே கொடுக்க மறந்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான நாக்ரி லிங்க் வந்து பார்த்தா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நாக்ரி ஆர் இண்டீட் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டு இன்ஜினியரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஜாப் டைப் நீங்கள் வாக்கின் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சேலரி அப்படின்றது சேலரி நம்ம வந்து மென்ஷன் பண்ண மாதிரிட்டோம். ஸோ சேலரி அப்படின்றது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 12,000லேருந்து 18,000 பர் மந்த் வரைக்கும் உங்களுக்கு சேலரி அப்படின்றது இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி வந்து பார்க்கும்போது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ஜாபில் இருக்கும் அப்படின்னா, மஸ்ட் ஃபெமிலியர் வித் இந்தியன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டாக்குமெண்ட் ப்ரொசீஜர் டு அச்சீவ் ஸ்மூத் ஷிப்மெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் உங்களுக்கே தெரியும் லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றது. ஸோ அதில் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் கஸ்டம் ரிலேட்டட் மேட்டர்ஸ், ஏபிள் டு செட் அப் கம்பெனி லாஜிஸ்டிக்ஸ் வெண்டர்ஸ் லோக்கலி அண்ட் இன்டர்நேஷ்னலி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Experience in overseas shipment and coordination with transporters for goods receiving and goods dispatching, maintaining proper documentation as per the regulations அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு லாஜிஸ்டிக்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 2 கம்பெனிக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த கம்பெனிக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலே போதும், அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து செகண்ட் நம்ம பார்த்த இந்த கம்பெனி மேண்டு இன்ஜினியரிங் அப்படின்ற கம்பெனிக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பட் ப்ரிஃபரபிளியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் எடுக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் JB சைனிங் ஆஃப்.